தேர்வு நெருங்கிடுச்சுல்ல, ஓட்டு கேட்கிற வேலையை உங்க ஊர்ல இருந்து ஆரம்பிச்சா வெற்றி நிச்சயம் அண்ணன் சொன்னாரு. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி சொன்னேன். வழக்கம் போல இந்த தடவையும் எங்க கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். என்ன உங்ககிட்ட வந்து கடன் கட்ட மாதிரி கம்முன்னு இருக்கீங்க? ஐயா, நாங்க இவ்வளவு நாளா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். அந்த காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. இனிமே சக்தி வேலையா யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் போடுவோம். ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? ஏன்னா இவ்வளவு நாளா ஏமாந்தது போதும், இனிமேலும் ஏமாறக்கூடாதுன்னா இப்படி ஒரு முடிவெடுத்தோம். நீங்க போகலாம். சக்தி வேலையா யாருக்கு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் எங்க ஓட்டு. நீங்க எல்லாம் திரும்பி போலாம். சொன்னதுக்கு அப்புறமா கண்ணாடி இறக்கி பார்த்து போட்டு என்ன இழுப்பு? ஏல சாணி கரைச்சிட்டியா? கரைச்சிட்டுங்கோ. அவங்க எடுத்துட்டு வா சொல்றேன். என்ன ஓட்டு கேட்டு வந்தீங்களாக்கும்? அது எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? வழக்கம் போல நீங்க எல்லாரும் ஐயா உங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடலாம்னு இருந்தோம். ஆனா இனிமே சக்தி வேலையா யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் போடுவோம். ஏயா காலையில சுத்து போட்டு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். சக்தி வேலை ஐயா சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவோம். என்ன அர்த்தம்? நல்லவங்க சொல்றபடி நடக்கிறதா முடிவு பண்ணிட்டு அதான் அர்த்தம். தலைவரே, நான் கேட்கிற கேள்விக்கு உங்க மனசு தொட்டு பதில் சொல்லுங்க பாப்போம். ஏழை எளியவங்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யறதுக்கு இவரை விட்டா வேற யார் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். கஷ்டம்னு போய் கண்கலங்கி நின்னா கை நிறைய அள்ளி கொடுக்கிற தர்ம குணம் அவரை தவிர வேற யாருக்கு இருக்கு? பிள்ளைங்க படிக்க வசதி இல்லைன்னு அவர்கிட்ட போய் நின்னா வாரி கொடுக்கிற வள்ளல் குணம் அவரை தவிர வேற யாருக்கு இருக்கு? உங்களை மாதிரி போய் பேசாம உண்மையை பேசுற உயர்ந்த குணம் அவரை தவிர வேற யார்கிட்ட இருக்கு? இந்த மண்ணையும் மொழியையும் நேசிக்கிற சிங்கம் ஐயா அவரு பேச்ச கேட்காம நாங்க வேற யார் பேச்ச கேட்போம்? ஏன் என்ன பண்றது? வேற வழியே இல்ல. அந்த சிங்கத்தையே பாத்துட வேண்டியதுதான். அந்த மாலை எடுத்துட்டு வாங்கப்பா. இது வெற்றி மாலைங்க. எலெக்ஷன் வந்துருச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மாலை போடணும். இது நாங்க ஜெயிக்கிறதுக்காக போடுற மாலை தம்பி. இந்த தேர்தல்ல உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும். தேர்தல்ங்கிறீங்க, என்ன தேடி வந்திருக்கீங்க? நீங்க சொல்ற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் ஜனங்க சொல்றாங்கல்ல. அதான் போன தேர்தல்ல நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணியில இருந்தீங்கல்ல? ஆமாங்க. அப்போ மேடையில நீங்க இவரை இழிச்ச வாங்கி திட்டினீங்கல்ல? அதான் இப்ப இந்திரன் பாராட்டி இருக்கேன்ல. சண்டாளை சர்வாதிகாரின்னு புழுதி வாரி தூத்துனீங்க. அதான் இப்ப சாணக்கியன்னு போயிட்டு இருக்கேன்ல. ஆமா, அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க? அவங்க விட இவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்குறாங்கல்ல. ஓஹோ, ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க. மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மறந்துட்டீங்க. அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு உங்களை பேர் வைக்க சொல்லி சந்தோஷப்படுறாங்களே, அவங்கள மறந்துட்டீங்க. இவங்க வீட்டுல சோறு இல்லைன்னா கூட இருக்கிறத வித்து உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் பண்றாங்களே, இந்த அன்னாடம் காட்சியில மறந்துட்டீங்களா? இந்த பொண்ணு யார் தெரியுமா? உங்களால பூவையும் பொட்டையும் இழந்து அபாக்கியவதி. நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணியில் இருந்தப்போ உணர்ச்சிகரமா பேசி உங்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டீங்களே, எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு சத்தாங்க தெரியுமா? எத்தனை குடிசைகளை தீ வச்சு கொடுத்தாங்க தெரியுமா? அல்ல கருகி சத்தவனோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு. இந்த அம்மாவுக்கு ஒரே பையன், கண்ணே கண்ணு பொண்ணே பொண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. நீங்க தூண்டி விட்டதுனால இப்ப பையனை இழந்துட்டு தனியா தவிக்கிறாங்க. அந்த சாவோட வாசம் கூட இன்னும் போகல. அதுக்குள்ள நீங்க என்னடா இடைத்தேர்தல் ரெண்டு பேர் கையை கொத்து விடுங்க நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? உங்களுக்காக எவ்வளவு பணம் விழுந்ததுன்னு கவலைப்படாம எவ்வளவு பணம் பணம்னு கணக்கு போட்டுக்கிட்டு நீங்க கூட்டணியை மாத்திக்கிட்டீங்க. ஆனா இவங்க வேதனையை மாத்த உங்களால முடியுமா? நல்லா கேளுங்க தம்பி, எங்களுக்காக கேள்வி கேட்கறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? பாதிக்கப்பட்ட இவங்களை பத்தி நீங்க கவலைப்படாம இருக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மக்களை வாழ வைக்கணுங்கிறதுக்காக அரசியல் நடத்துங்க. அவங்களை ஏமாத்துறதுக்காக அரசியல் நடத்தாதீங்க.
சக்திவேல் எப்படி சொல்லிட்டு போறாரு? இவரோட ஆதரவு இல்லைன்னா என்னையா? இவங்க தம்பி தங்கராஜை பார்த்து ஆதரவு கேட்போம். சரியா? இவர மாதிரி அவருக்கும் செல்வாக்கு இருக்கா? என்ன இருக்கான்னு அவ்வளவு ஈஸியா கேட்ட? அவரு பின்னாடி எதையும் செஞ்சு முடிக்கிற ஒரு இளைஞர் படையே இருக்கு. சரி, இப்ப இந்த தங்கராஜ் தம்பி எங்க இருப்பாரு? ஏன்டா கோயில்ல தண்ணியை போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? அத கேட்க நீ யாருடா? அவங்க என்ன உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? என்னது? என்ன இங்க எக்காரணத்தை கொண்டு கோயில தகராறு பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல? கேட்கிறேன்ல, கல்லு மாதிரி நிக்கிறீங்க, சொல்லுங்க. சக்திவேலு, ஆட்டம் ஒழுக்கமா தான் நடந்துட்டு இருந்தது. இவனுக்கு தான் தண்ணியை போட்டு வந்து வேணும்னே தகராறு பண்ணானுங்க. கேட்க போன என்ன கூட உதைச்சு கீழே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தங்கராசி தம்பி தலையிட்டு இவங்களை தண்டிச்சது. தண்டிக்கிறதுக்கு என்ன தானாவதியா? இல்ல இந்த ஊர் தலைவனா? இந்த கோயில நிக்கிறது கூட இவனுக்கு அருகதே இல்ல. முதல்ல இவனை இங்கிருந்து போக சொல்லுங்க. இல்ல சக்திவேலு, போக சொல்லுங்க. யாரா நீங்க? எந்த ஊர்ரா? எட்டி உதச்சுனா இடுப்புலமெல்லாம் கலண்டு போயிரு. ஆளுக்கு ஒரு பெருக்கு மாதிரி கூடுறான். இந்த ஏரியாவுல ஒரு சின்ன குப்பை கூட இல்லாம பெருக்கிட்டு போகணும். புரிஞ்சதா? பிச்சு விடுவேன் பிச்சு. தம்பி நில்லுங்க நில்லுங்க. ஆமா, இப்ப எனக்கு இருக்காங்க மாலை. வரப்போற தேர்தலில் உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும் தம்பி. நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உங்க பலம் தெரிஞ்சுதானே தம்பி தேடி வந்திருக்கோம். நீங்க மட்டும் இறங்குனீங்கன்னா என்னமா நடக்கும் தம்பி? இறங்கிட்டேன். ஐயோ, சைக்கிள் இறங்க சொல்ல தம்பி, அரசியல்ல இறங்க சொல்றோம்.
என்ன யோசிக்கிறீங்க தம்பி? அரசியல்னா அரசியல் பத்தி தம்பிக்கு நாம சொல்லி கொடுக்க வேண்டாம். இப்ப அவரு நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த விஷயத்த பேசுனா தம்பி முதல்ல ஆதரவு கேட்டு உங்க அண்ணன் தான் போனோம். அவரு இல்லைட்டாரு. அதான் உங்ககிட்ட வந்தோம். அவருக்கு எந்த விதத்துல நீங்க குறைஞ்சு வரல தம்பி. அதே ஹைட், அதே வெயிட், அதே கலரு, மொத்தத்துல அவரே தான் நீங்க. ஆமா, அவர் ஏன் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னாரு? போன தடவை எதிரெதிர கூட்டணியில இருந்துட்டு இந்த தடவை ஒன்னா கை கொத்திட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு மடத்தனமா கேக்குறாரு தம்பி. உங்க வசதியை பத்தி தான் கவலைப்படுறீங்க, மக்களை பத்தியே கவலைப்படுறது இல்லைன்னு முட்டாள்தனமா பேசுறாரு தம்பி. மக்களை வாழ வைக்கிறதுக்கு அரசியல் பண்ணுங்க, ஏமாத்துறதுக்கு அரசியல் பண்ணாதுன்னு அறிவுட்டத்தனமா பேசுறாரு தம்பி. சொல்லுங்க தம்பி, உங்க அண்ணன் கொஞ்சமா அறிவுதா? ஏய், எங்க அண்ணன் என்ன பத்தி எது வேணும்னு சொல்லலாம்டா. எங்க அண்ணனை பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க. தள்ளுங்கடா. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாயா? வித்தியாசமான அண்ணன் தம்பியா இருக்காங்க. ஏரிக்கரையின் மேலே ரொம்ப தேய்க்காதப்பா, வெள்ளையாட போகுது. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டங்கிற மாதிரி இப்ப என்ன எருமாடு கழு வச்சுட்டே நீ. என்ன உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு நான் தான் சொன்னேன். டான்ஸ் பார்த்தோம்னா பொறுப்பெல்லாம் வாடான்னு. நீ தான் சொன்ன அந்த தம்பி நல்லா ஃபைட் பண்ணோம் பாக்கலான்னு. ஏய், என்னடி வள வளன்னு பேசிட்டு இருக்கியா? ராத்திய ஒழுங்கா தட்டுக்கிடு. ஆஹா, நீங்க பாட்டுக்கு வடை சுடுற ஞாபகத்துல நடுவுல ஓட்ட போட்டுற போறீங்க. அது சரி, அக்கா தங்கச்சி 2 பேரும் எருவித்த குடும்பம் தானே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதா? தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு கூட அந்த ஆள் ஆடுற ஆட்டத்தை வாய பொழுது பாத்தீங்கல்ல, இப்ப அணுவீங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், ஆளு வீணு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். அப்பா வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன். அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கோயிலுக்கு போறேன்ட்டு அவன் ஆடுற ஆட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும். அவங்களுக்கு தான் புத்தி இல்ல, உனக்கு எங்க புத்தி போச்சு? அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க சொல்லியும் பண்ணுங்கப்பா. ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எட்டி வதச்சுன்னா இடுப்பெலும்பு கலண்டுரும். ஆமா, நீங்க உதச்சுதான் வரிசையா படுத்திருக்காங்க ஆஸ்பத்திரியில. என்னடி முணங்குற? எம்ஏ படிச்சிருக்கான எம்ஏ. அந்த சின்ன பையனுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்ல. அவன் ஆட்டம் பக்கம் வந்தானா? சக்திவேலு, இப்ப என்ன நடந்து போச்சு? அவன் ஆடுற ஆட்டத்தை பார்க்கவா இவங்க போனாங்க? கோயில் திருவிழாக்கு போனாங்க. போற இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் ஆகிறதா? இதுக்கே இப்ப குதிக்கிறேன். அட நீ சும்மா இருமா. உடனே உன் மருமகளுக்கு சப்போர்ட்டா வந்துருவியா? உங்க அண்ணன்மாருக்கு 2 பேரும் ஆடுற ஆட்டம் உனக்கு தெரியுமா? அதுக்கு பெத்து வச்ச 2 கழுதை என்னமா ஆடுது உனக்கு தெரியுமா? விவசாய கட்ட குடும்பமால இருக்கு. அட நீ சும்மா ரெடி. உன எம்ஏ. ஏண்டா, என்ன பத்தி என்னதான்டா நினைக்கிற? இந்த கிழமை ஆப்ட வச்சு போட்டுருக்கானு பாக்குறியா? உங்க 2 பேத்துக்கு பேண்ட் போறது சொல்லி கொடுத்த உடனே நான்டா திரும்ப அந்த பக்கம் எந்த வேலை தெரிஞ்ச மெக்கானிக் இவ்வளவு ஸ்பேனர் மாட்டி வச்சிருக்கா? இந்த ஸ்பேனராலே யாருகிட்ட தாத்தா வீட்டுக்கு வரலையா? உங்களை தான் கேக்குறேன். ஏய், வர சொல்றேன். வரமாட்டாரு. ஏன்? அவர் கோபமா இருக்காரு. திருவிழாவுக்கு போக கூடாதுன்னு சொல்லியும் திருட்டுத்தனமா திருவிழா போய் ஆடிட்டு வந்துட்டீங்க. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏய், வர சொல்றா. அவர் கோபத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். வந்து வண்டியில உட்கார சொல்லு. மிஸ்டர் ஓல்ட்மேன், எக்ஸ்கியூஸ் மீ, கூப்பிடுறாரு. ஏய், வர்றாரா இல்லையா? நான் 1 2 3 சொல்லுவேன். அதுக்குள்ள வந்து வண்டியில உட்கார சொல்லு. 1 2 3 புடி புடி போறம்போ தங்கராசன் வண்டி வருது. ஐ அக்கா, இங்க பாரு, பேரன் சைக்கிள் ஓட்டுறதும் பெருசு பின்னாடி உட்கார்ந்துட்டு போறதும். பேரன் மேல கோவம் போல இருக்கு. அதான் பெருசு கோணிக்குச்சு. கோவம் வந்தாதான் இப்படி, இல்லைன்னா இது குஷியா இருக்கும்போது பாக்கணுமே. அப்பா, நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே, ஆடும் விழியிலே, கீதம் பாடும் மொழியிலே, கூத்தாடும் கொண்டையிலே, கொஞ்சுதடி மல்லிகைப்பூ. தங்கராசு, அங்க போறா பாத்தியா காவாத்த? தலையில புல்லுக்கிட்ட வச்சுக்கிட்டு, ஒரு முளை மல்லிகைப்பூவை கொண்டையில வச்சுக்கிட்டு, சின்ன வயசுல எப்படி இருப்பா தெரியுமா? சும்மா புதுசா மாட்டின பம்பு செட் மாதிரி பளிச்சுன்னு இருப்பான். வாய் முடிஞ்சு தாத்தா. வயசுக்கு தந்த பேச்சா பேசுறீங்க? இதாண்டா இவனுக்கு கூட எல்லாம் சேரவே கூடாதுங்க. அவன் அம்மா கூட நல்லா இருப்பா. சும்மா இந்த பெருசு இப்படி அனுப்பு பண்ணுமாக்கு. முன்னாடி உட்கார்றதை விட பின்னாடி உட்கார்றது தான் நல்லது.
சின்ன மாப்பிள்ளை ஆனதை நம்ம பார்த்ததுக்கு பெரிய மாப்பிள்ளை இந்த குதி குதிக்கிறாரு. பேசாம பெரிய மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை ஒண்ணா சேர்த்து வச்சிருவோமா? கெட்ட வார்த்தையில திட்டி விடுவேன். அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தா நம்மள பிரிச்சிருவாங்க. அது சரி, பெரிய மாப்பிள்ளை நம்மள விவசாய கட்ட குடும்பம்னு சொல்லிட்டாரு. அதை நினைச்சாதான் ஃபீலிங்கா இருக்கு. ஏன் ஃபீல் பண்ற? விவசாய கட்ட குடும்பம் தான் ஒத்துக்க. ஆனா விவரம் இல்லாத குடும்பம் இல்லையா? ஒரே ஒரு தங்கச்சி இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மொத்த குடும்பமும் வருஷ கணக்குல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறமே நம்மள விவரம் இல்லாதவங்க. இப்பவே இந்த பொடியை இந்த போடு போடுறானே, நாளைக்கு பெரியவன் ஆயிட்டான்னு வச்சுக்க, வண்டியும் மாட்டி தனித்தனியா பிரிச்சிருவானுங்களே. அதாவது என்னைக்கு இருந்தாலும் நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவான்னு சொல்றேன். அதனாலதான் சின்ன மாப்பிள்ளை மடக்கி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி எப்படி மடக்குவீங்க? சந்தேகத்துல பிறந்தவனே ஆளுக்கு ஒண்ணு 2 பொண்ணுங்க எதுக்கு பத்தி வச்சிருக்கோம், வலை வீசி அமைக்கிற வேண்டியதானே. ஏங்க எங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. உங்களுக்கும் தோணுதா? நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா போதும். அதாவது நம்ம பொண்ணுங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு படிக்க வச்சோம். அவளுங்க இன்ஜினியர் ஆகல, சுக்குநீர் ஆகல, திரும்பி வந்துட்டாளுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா 2 பொண்ணுங்களையும் லவ் பண்ண அனுப்பிச்சிருவோம். சின்ன மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் சுத்தி சுத்தி வர சொல்லுவோம். பெத்தாப்ப இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னா தொழில் மாறிடும்.